ஸோ கைஸ், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பாம்பு புத்தொன்று பார்த்துட்டு அது ஒரு வீடியோ மாதிரி போட்டிருப்பேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அது உடனே எங்கள் அம்மா நான் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேற்று நைட் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ அந்த பாம்பு இதை பார்த்தனால தான் அந்த பாம்பு வந்து உனக்கு ஏதாவது சாபம் விட்ருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நான் காலேருந்து எனக்கு உடனே உடம்பு நேற்று நைட்லேருந்து உடம்பு முடியல. கிட்டத்தட்ட நான் இப்போ தான் ஸ்டில் ஒரு 10 மணி இருக்கும். இப்போ எந்திரிச்சு வந்துட்டு நான் வீட்டுக்கு வெளில வந்தேன். கிட்டத்தட்ட வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒரு ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. சரி, இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நான் டெய்லி எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உட்காந்துருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பேன். ஏதாவது பேசிவிட்டு பசங்க கூட ஏதாவது பேசிவிட்டு 10-11 மணி ஆகிடும். அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு ஒரு பாம்பு ஒன்று போச்சு. இதை போய் இப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சொன்னால் திரும்ப அதே பாம்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த பாம்பு அப்படின்னாலே அவங்க ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, நிறையா இது நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. நானே ஒரு 4-5 பாம்பு அடிச்சிருக்கேன். அது எப்படின்னா வீட்டுக்குள்ளே கடிக்க வந்துச்சு அந்த மாதிரி இருக்கும்போது. நான் ஏன் சின்ன வயசுல என் அப்பாலாம் என்னை பாம்பு அடித்தனால என் அப்பாவுக்கு கொஞ்சம் இதுவாச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. ஆனால் இப்பயும் வந்துட்டு அவங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயமும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்களுக்காக நான் நம்பணும், வேறு வழி இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.